வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபி வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகமான டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடுவதற்காக அந்த ஆசிரியர்கள் முயற்சி செய்தனர். அப்படி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று காவல்துறையினுடைய வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு குறைவான சம்பளமே வழங்கப்படுவதாக கோரி தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தொடர்ந்து 5வது நாளாக வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு தொடர்ந்து ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்களும் சென்னையிலே டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடுவதற்கான அந்த போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டனர். தொடர்ந்து 4 நாட்களாக அவர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் நேற்று முதல் உண்ணாவிரத போராட்டம் என அறிவித்திருக்கின்றார்கள். இப்படி தினசரி அவர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையிலே அரசு தங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும், எங்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற 100கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறையினருடைய வாகனத்திலே ஏற்றி செல்லப்படுகிறார்கள். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.